ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நான் பிரம்ம முகூர்த்தத்துக்கு தான் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டேன். எல்லோரும் அப்படியே வண்டிலாம் போய்கின்னு கொண்டுன்னு இருந்தது. மணி 5 இருக்கும். குருவிலாம் ஒரே கீச்சு கீச்சுன்னு சத்தம். எனக்கு அந்த காலையில் அந்த ஒரு நிசப்தமான டைமில் அந்த காற்றை சுவாசிக்கிறதும் அந்த குருவிங்க கூச்சலிடுறதும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே தீபம் ஏற்றி கடவுளையும் வழிபட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை ஆரம்பித்தேன் நான். சரி, இந்த தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வாக்கிங் போக ஆரம்பித்தேன். நீங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பீங்களா? வாசல் தெளித்து கோலம் போடுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எத்தனையோ வீடியோ போடுறேன், நீங்கள் யாரும் கமெண்ட் தெரிவிக்க மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் தூரங்க எங்கள் வீட்டிலருந்து அந்த ஹைவே ரோடு இது. சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்குள்ளே என் பேரன் எழுந்துட்டான். அந்த பாட்டில் தண்ணி இருக்குது. அவன் விளையாட்டு பொருளெல்லாம் விட்டுட்டு அந்த பாட்டிலை சுற்றி சுற்றி அதுக்கு பின்னாடியே ஓடின்னு கிடந்தான். பார்க்குறதுக்கும் சிரிப்பாக இருந்தது. ரொம்ப சுட்டியாக இருக்கிறான். ஒரு பொருள் கீழே வைக்க முடிய மாட்டேன்னுது. அது பாருங்களேன், அந்த பாட்டிலை விடாத துரத்திக்கின்னு போய்கின்னு இருப்பான். அது உயிர் இருக்கிற மாதிரி அது ஒரு அதுவும் பின்னாடியே போய்க்கின்னு அது விளையாட்டு காமிக்கிற மாதிரியே இருக்குது அவனுக்கு. இந்த கிச்சனில் இந்த ஷீட்டு ஒட்டணுங்க. ரொம்ப நாளாக அந்த டைல்ஸே இருந்தது, போரிங் ஆகிடுது. சரி, ஷீட்டு மீச்சோவில் தான் வாங்கணும். அந்த ஷீட்டு வாங்கி ஒட்டணும். பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்தது கிச்சனில். காலையில் எழுந்து இந்த ஒரு கொஞ்சம் செடி தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ரட்டமல்லி பூவும் பூக்குது, இந்த பூவும் பூக்குது. சரி சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. இந்த வெயிலில் வேறு நிறைய செடி செத்துடுதுங்க. பார்த்து தான் வச்சுருந்தேன், அப்படியும் ரோஜா செடி செத்துடுது. இன்னும் 2-3 செடி செத்துடுது. அப்புறம் கிச்சனுக்கு கருவேப்பிலை துவையல் செய்யலான்னு சொல்லிட்டு வதக்கி அந்த துவையலும் அரைச்சேன், இட்லிக்கு தொட்டுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோங்களே. மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த மார்க்கெட்டுக்கிட்ட தாங்க இருக்குது இந்த புல்லட்டு ட்ரெயின் பாலம் கட்டிக்கின்னு வராங்க. அம்தாவத் டு மும்பை இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது, நடந்துன்னு இருக்குது. அது எப்போ ஓப்பனிங் பண்ணுவாங்கன்னு தெரியல. மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ஃப்ரூட்டும் வாங்கின்னு வந்தேன். அதுக்குள்ளே மேகமூட்டமாக இருந்தது, மழையும் ஆரம்பிச்சிடுது. இந்த பசங்கள்லாம் பாருங்களேன், இந்த மழையில் எப்படி விளையாடுதுங்கன்னு. இந்த வெயில் வாட்டி வதச்சிடுதுங்களே. இந்த மழையை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகிடுது. 2-3 நாள் மழை பேஞ்சுது, இன்றைக்கும் கண்டினியூவாக இருந்தது. அதுக்குள்ளே நான் வந்துட்டேன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு. உங்கள் ஏரியாவிலேயும் மழை பெய்யுதுங்களா? எப்படி இருக்குது உங்கள் ஏரியான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த 3 சீசன்லேயே வெயில் நாங்கள் இருக்கிற ஸ்டேட்டில் வெயிலும் அதிகமாக இருக்கும், மழையும் அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் எனக்கு சம்மரும் வின்டரோட அந்த ரெய்னி சீசன் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.